Hello dudes. Dr. Suresh Sitharaman, Coimbatore. 20 years of experience in engineering field. ஸோ இந்த 25 வருஷ அனுபவத்தில் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் ஏதோ சில காரணங்களுக்காக நேரடியாக விசிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனாலையும் ஒவ்வொரு காலேஜ் எப்படி இருக்கணும், அந்த காலேஜில் என்ன மாதிரி இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படிங்கிறதையும் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுலேருந்து நான் ஒரு டீனாக இருந்த வரைக்கும் பார்த்த அந்த அனுபவத்தில் நல்ல கல்லூரிகளை எந்த விதமான பயாசிங்கும் இல்லாமல் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்காமல் கரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்க போகுது. ஸோ இசிஇ நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், இந்த வருஷம் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், பெஸ்ட் காலேஜஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைப்ரண்ட் டாப் காலேஜஸ் ஃபார் இசிஇ அப்படின்னு போட்டிருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறதுக்கு எனக்கு பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா இசிஇக்கு மட்டும்தான் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசிஇ விஎல்எஸ்ஐ ஒரு வேலை இருந்தாலோ, இசிஇ அட்வான்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஒரு வேலை இருந்தாலோ, இந்த இசிஇ சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக நீங்கள் தேடும் பொழுது இந்த லிஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. இதை இந்த அனலிட்டிக்ஸ் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட் போன வருஷம் கவுன்சிலிங்கில் கொடுத்த அந்த லிஸ்ட் டைரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் போன வருஷம் எந்தெந்த கல்லூரிகளில் எந்தெந்த கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்களுடைய ஆவரேஜ் எடுத்து பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ஒரு முறை. ஓகே, இதில் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் அதிகமான கட் ஆஃப் முறையில் வந்த காலேஜ் எல்லாமே நல்ல காலேஜ் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் என்ன சூட்சமம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட் வரக்கூடிய இடங்களில் வந்து அதிகமான கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களை சில கல்லூரிகள் அட்ராக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம், அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏஜென்சிஸ் மூலயமா அவங்க புஷ் பண்ணப்பட்டிருக்கலாம், அவ்வளோ ஏன் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயர்ஸ்னாலையும் புஷ் பண்ணப்பட்டிருக்கலாம், அவங்க டேட்டா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அவங்களே கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு காலேஜில் போட்டு விட்டுட்டு கமிஷனும் வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த அடிப்படையில் வந்திருக்கும் பொழுது காலேஜ் அப்படின்னு பார்த்தா நமக்கு நல்ல நல்ல காலேஜ் இருக்கிற மாதிரியும் தெரியும், சில சுமாரான காலேஜுகள் இருக்கிற மாதிரியும் தெரியும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டிருக்கோம். இது அப்படியே இன்றைக்கும் நீங்கள் தமிழ்நாடு டிஎன்இஏ வெப்சைட் 2024 போய் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதில் நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் எப்படி இருக்கணுங்கிறது முடிவு பண்ணுறோம், அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், ஒரு இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் லேப் எப்படி இருக்கணும், அந்த லேபில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணணும். இன்றைக்கெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிறதே நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. ஏன்னா பெரும்பாலான கல்லூரிகள் மாணவர்களை உள்ள அட்ராக்ட் பண்ணிட்டு கோர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்காமலேயே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அவங்கள ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி குறிப்பிட்ட ப்ரோக்ராம்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி ஒரு கம்பெனி என்ன கேட்குறாங்களோ அதையே ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக அவங்க ட்ரெயின் பண்ணி அந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் கொடுத்து பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற லெவலில் போகிறதுனால கோரை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அனலிட்டிக்கல் ஒரு அனலாக் லேபாக இருக்கட்டும், ஒரு டிஜிட்டல் லேபாக இருக்கட்டும், ஒரு மைக்ரோவேவ் லேபாக இருக்கட்டும், இல்லை ஒரு அட்வான்ஸ் மைக்ரோ ப்ராசஸர் லேபாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக லேர்ன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம அனலிட்டிக்ஸ் எடுத்துருக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த காலத்தில் குவாலிட்டியான நல்ல பிஹெச்டி முடித்த நல்ல சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் என்ஐஆர்எஃப், என்பிஏ, NAC அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் அது மேலே என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்துருக்குறோம். ஸோ இது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இன்னைக்கு இருக்கிற ஸ்கில்ஸ், அதாவது நீங்கள் திடீர்னு இன்னைக்கு ஒரு கம்பெனிக்குள்ளே போறீங்கன்னா, கம்பெனி எனக்கு வந்து ட்ரைனிங் உங்களை எடுத்து ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டைம் இல்லை. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து எம்ப்ளாயபிள் பண்ணக்கூடிய இன்ஜினியர் தேவையா இல்லை டெப்ளாயபிள் இன்ஜினியர் தேவையா அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்து உங்களை ட்ரெயின் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது ஒரு எம்ப்ளாயபிலிட்டி. நான் உள்ளே வரும்பொழுதே எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நீ உள்ளே வர அப்படின்னா அதுக்கு பேர் டெப்ளாயபிலிட்டி. ஸோ இந்த டெப்ளாயபிள் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் தான் நிறைய கம்பெனிஸ் எதிர்பார்க்கறதுனால கரண்ட் ஸ்கில்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேடன்ஸாக இருக்கட்டும், ஒரு கீ சைட்டாக இருக்கட்டும், ஒரு ஆன்சர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய இடிஏ டூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான டூல்ஸை பற்றி சிமுலேஷன் லெவல்லையும் சரி அல்லது ரிசர்ச் லெவல்லையும் சரி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்குதா, இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து ஃப்ரீயாக வந்து நான் 3 விதமாக நான் பிரித்து கொடுத்துருக்கிறேன். அதில் ஒன்று ப்ரைவேட் காலேஜஸ் ஃபுல்லாகவே, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணி ஒரு ரேங்க் கொடுத்துருக்குறோங்க. இது ஏன் அப்படின்னா, இங்கே போகிறவங்கலாம் எனக்கு குறிப்பிட்ட அளவில் ஃபீஸ் கட்ட தயாராக இருந்தால், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில், அதாவது டோட்டில் போய் கவுன்சிலிங் ஃபில் பண்ணி கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் உள்ளே போனாலே மினிமம் ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் ரூபா ஃபீஸ் ஆகும். இதே சில கல்லூரிகளில் 2.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் அப்படிங்கிறது செப்பரேட்டுங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சராசரி ஒரு 2-2.5 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ண முடியும்னா இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இல்லை சார் எனக்கு குடும்பத்தில் அந்த அளவுக்கு வசதி இல்லை சார், நான் வந்து ஃபீஸ் எனக்கு வந்து கம்மியாக தான் இருக்கணும், ஆனாலும் என் குழந்தைங்க படிக்கணும் நிறைய பெற்றோர்கள் வந்து நீங்கள் கேட்பீங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தனியாக பிரித்து அதுக்கு சில ரேங்கிங் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கவர்மெண்ட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய சில கல்லூரிகள் வந்து இருக்குங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட கான்ஸ்டிடியூஷனில் சில கல்லூரிகள் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குன்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகள், கான்ஸ்டிடியூஷன் கல்லூரிகள் வருகின்ற பொழுது இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொரிஸாகவும், இல்லை அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொரிஸாகவும், ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய கொரிஸாகவும், ஸ்டூடெண்ட்டு தன்னைத்தானே படிச்சுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த அனலிட்டிக்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் ரொம்ப பெருசாக பேசினா அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதுனால 3 பார்ட்டாக நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழகத்தில் இந்த கல்லூரிகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த விதத்தில் இங்கே நீங்கள் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனால் படிக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நல்ல சீனியர் வாதியாரங்க கூட ஒரு ஸ்லட்டு நெட்டு அப்படின்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி உள்ளே வந்த ஒரு ப்ரொஃபஸர் கூட நீங்கள் பண்ணுவீங்க. ப்ரொஃபஸர்ஸ் கூட நல்ல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அவங்க கூட நீங்கள் சேர்ந்து பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அந்த சப்ஜெக்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்னு நீங்கள் கண்டிப்பாக தோல் தட்டி, இப்போ நான் சொல்கிற மாதிரி, அதாவது ஏன் சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலைங்க கரியர் கைடன்ஸில் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுல ஏன் சப்ஜெக்டில் நான் வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நான் படித்தது த ஃபர்ஸ்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய GCET, த கிரேட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் 194 கட் ஆஃப் போன வருஷம் ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. இது எப்போவுமே டாப்பில் தான் இருக்கும். இதுக்கு ரேங்க் 1 அப்படின்னு கொடுத்துருக்கும். நம்பர் 2 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் இருக்கிறது நம்பர் 2ன்னு எடுத்திருக்கிறோம். 3வது அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 3rd ரேங்க்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்கக்கூடியது 4th ரேங்க்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார்மலி வந்து IRTTன்னு சொல்லுவாங்க, இப்போ அது கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடில் இருக்கக்கூடிய காலேஜ் 5வது இடத்துல இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் இருக்கக்கூடியது 6வது இடத்துல. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 7வது இடத்துல. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாகாயம் வெள்ளூரில் இருக்கக்கூடியது 8வது இடத்துல. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் வேணும்னு நினைக்கிறவங்க வேணும்னா இந்த தந்தை பெரியார் மேலேயும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி கீழேயும் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக முடிவு பண்ணி வைக்கலாங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி 9வது ரேங்காகவும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கிப்பட்டி தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது 10வது இடமாகவும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடியில் இருக்கக்கூடிய போடி நாயக்கல் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியதை 11வது இடத்துல வச்சிருக்கிறோம். ஸோ இந்த 11 கல்லூரிகளும் கவர்மெண்ட் கல்லூரிகள். இதில் 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 கல்லூரிகளும் அடுத்து தந்தை பெரியார் கல்லூரி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு கிடைச்சதுன்னா கட்டாயமாக நீங்கள் சீட்டை மிஸ் பண்ண வேண்டாம். டெஃபினட்டாக இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் நாலேஜோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட கட்டாயம் வருவாங்க. நம்ம வந்து தமிழக கவர்மெண்ட் கொடுத்த அந்த அனலிட்டிக்ஸ் படி ஒரு லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாப் 100 இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். இது வந்து இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக ஈஸி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் வந்து பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வீடியோவும் நல்ல இன்புட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஜஸ்ட் லைக் தட் நம்ம கொடுக்கல, நிறைய போய் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய சேலஞ்சஸை மீட் பண்ணி நிறைய பேர் கேட்டு இது ஒரு நல்ல ஒரு பயாசிங் இல்லாமல் யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்காக நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். தொடர்ந்து பேச முடிந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பை, see you.